Hello friends, welcome to Tamito Express. இந்த வீடியோல அடுத்து வரப்போற ஒரு 4G பட்ஜெட் ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா HMD Nokia RR2ங்கற 4G ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி ஃபின்லாந்துல லான்ச் பண்ணிட்டாங்க. சோ கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்ட்ரி மத்த கண்ட்ரில வரும்ங்கறத நம்ம எதிர்பார்க்கறோம். நீங்க Nokiaல வந்து ஒரு ஃபோன் வந்து எதிர்பார்க்கறீங்க அப்படினா இந்த ஃபோன் வந்து நீங்க நோட் பண்ணலாம். இது வந்து ஒரு பட்ஜெட் ஸ்லிமான ஃபோன் 9K வரைக்கும் பிரைஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க. Black blueங்கற ரெண்டு கலர்ல வருது. இப்போ வாங்க இந்த ஃபோனோட பிளஸ் மைனஸ் என்னங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து பாத்தீங்கன்னா 4GB வந்து கொடுத்திருக்காங்க. சோ பட்ஜெட்ல 4GBங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். அது இல்லாம RAM பூஸ்ட் பார்த்தோம் அப்படினா ஒரு 4GB வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு அடிஷனல் ஆப்ஷனா எடுத்துக்கலாம். மத்தபடி ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்க முடியாது. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படினா இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் மாசா 256GB வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அது இல்லாம கார்ட் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா 128GB வந்து பார்த்தோம் அப்படினா கார்ட் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ செகண்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா கொடுத்திருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா OS வந்து Android 14 Go வெர்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு லைட்டான ஒரு Android OS தான். சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அது இல்லாம பார்த்தோம் அப்படினா செக்யூரிட்டி அப்டேட் வந்து 2 இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. OS அப்டேட் வந்து பார்த்தோம் அப்படினா எதுமே கொடுக்கல. சோ அட்லீஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். ஆனா வந்து கொடுக்கல. சோ தேர்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா தான் வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா 5000 mAh வந்து பேட்டரி வந்து இருக்கு. சோ Nokiaல பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சோ 5000ங்கிறதுனால இது வந்து ஒரு ப்ளஸ்ஸா இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் பாத்தீங்கன்னா வெறும் 10 வாட்ஸ் தான் இருக்கும். சோ அதனால சார்ஜ் பண்ற டைம் வந்து கொஞ்சம் கூட வந்து எடுக்கும். அது நம்ம ஒரு டைம் நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 51 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. சோ பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிப்செட். இந்த ஃபோன்ல யூஸ் பண்ணக்கூடிய சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படினா MediaTek Snapdragon கிடையாது. அதுக்கு அடுத்து இருக்கிற Unisoc சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க 9863A. இது வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட் தான். இது ஒரு மிட் ரேஞ்சும் கிடையாது, ஹை ரேஞ்சும் கிடையாது. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட் தான். இதனோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தோம் அப்படினா 1.6 GHz ஸ்பீட் தான் இருக்கு. சோ இது மூலமா வந்து நீங்க ரெகுலரா இருக்கிற அதாவது பேசிக்கான டாஸ்க் மட்டும் தான் வந்து நல்லா பண்ண முடியும். கால் பண்றது, ப்ரௌஸ் பண்றது, சோஷியல் மீடியா, கேமிங்க்கு வந்து சப்போர்ட் இருக்கு. ஆனா லைட்டான கேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் கொடுக்கும். அதுக்கான GPU பார்த்தோம் அப்படினா ING 8322 இதுதான் வந்து கேமிங்கான GPU. சோ ஓவராலான ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா அவரேஜான லெவல் தான் வந்து இது கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே. இந்த ஃபோன்ல ஸ்கிரீன் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படினா 6.52 வந்து லார்ஜ் ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படினா HD மட்டும் தான் கொடுக்குறாங்க. HD ப்ளஸும் இல்ல, ஃபுல் HD ப்ளஸும் இல்ல. சோ வெறும் HD தான். இது வந்து ரொம்ப அவரேஜ் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா IPS LCD பேனல் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட்டுக்கு வந்து இது வந்து ஒரு ஓகே தான். 16 மில்லியன் கலர் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 90 ஆவது கொடுத்திருக்கணும். சோ இது வந்து பார்த்தோம் அப்படினா இம்ப்ரூவ் பண்ணல. அதுக்கப்புறம் பீக் நீட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா மினிமம் 500 இருக்கணும். இதுல 460 தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்சல் டென்சிட்டி பார்த்தோம் அப்படினா 300 இருக்கணும். இதுல 215 தான் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படினா ரொம்ப ஒரு அவரேஜான லெவல் தான் வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோன்ல பேக் கேமரா பார்த்தோம் அப்படினா சிங்கிள் செட்டப் தான் இருக்கு. 13 MP வந்து AI கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் மட்டும் இருக்கு. OS அதுக்கான எதுக்கு சப்போர்ட் இல்ல. ஃபுல் HD வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா வீடியோ ஷூட்டிங் வந்து சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் LED ஃபிளாஷ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கேமராக்கான பேசிக்கான ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படினா 5 MP தான் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ இதுல HD வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. சோ ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா ஒரு அவரேஜான லெவல் மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படினா $100 வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம மதிப்புல பாத்தீங்கன்னா 9000 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 4G ஃபோன் தான். ஒரு 4G ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா 9000ங்கிறது நம்ம கண்ட்ரில ரொம்ப அதிகம். ஏன்னா இதே ரேஞ்சுக்கு ஒரு 5G ஃபோனே வந்து Samsung வந்து கொடுக்குறாங்க. சோ அதனால பிரைஸ் வந்து இவங்க கன்சிடர் பண்ணோம். இது வந்து கொஞ்சம் ஹை காஸ்டா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெயிட். இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் ஃபோன் தான். 185 கிராம் தான் இருக்கு. சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஒரு கைக்கு வந்து ஒரு கச்சிதமான ஃபீல் வந்து இருக்கும். திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 8.95 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் பார்த்தோம் அப்படினா இதுல வந்து பார்த்தோம் அப்படினா மெமரி கார்டு பத்தி கிளியரா சொல்ல. ஆனா டெடிகேட்டடா இருக்குன்னு சொல்றாங்க. சோ டெடிகேட்டடா இருக்கு அப்படினா 3 ஸ்லாட் வந்து இருக்கும். 2 வந்து சிம் கார்டு, 1 வந்து பாத்தீங்கன்னா மெமரி கார்டு. இதான் फ्रेंड्स இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மத்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படினா இதுல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் சப்போர்ட் இருக்கு. ஸ்டூடியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இல்ல. அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி வந்து Wi-Fi, GPS, Bluetooth இது எல்லாம் வந்து சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர்பிரிண்ட் வந்து சைடு மவுண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக்கான சப்போர்ட் இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட் இருக்கு. FM வந்து கொடுத்திருக்காங்க.
வாட்டர் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து IP54 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனில் என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபோன் வந்து ஒரு 4G ஃபோன் தான், ஒரு 5G ஃபோன் இல்லை. இந்த ஃபோன் வந்து ஒரு 5G ஃபோனாக கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு ட்ராபேக்காக கன்சிடர் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் வந்து ஃபுல் HD வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுவும் பேக் கேமராவில் மட்டும்தான். ஸோ 4K வந்து இதில் இல்லை. அதனால் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு லைட்டான ட்ராபேக் தான், ரொம்ப பெருசாக நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, டிஸ்பிளே கேமரா இது ரெண்டுமே வந்து ரொம்ப அவரேஜான லெவல் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் NFC சப்போர்ட் இல்லை, இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அதுக்கப்புறம் காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரியில் இது வந்து ஓகே, நம்ம கண்ட்ரியில் இதே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் தான். இது வந்து ஒரு 7000 அல்லது 6 to 7 இருந்ததுன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். இங்கே வந்து 9000 வச்சுருந்தாங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹை காஸ்ட் தான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். ஸோ இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி ஃபின்லாண்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யூரோப்லேயும் பார்த்தோம் அப்படின்னா சில கண்ட்ரியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் கூடிய சீக்கிரத்தில் வருங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்கள் நோக்கியாவிலேருந்து ஒரு ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.